Hi friends, welcome to A to Z channel. இன்னைக்கு டேஸ்டியான மக்ரோனி செய்யறது எப்படின்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்ரோனி செய்ய தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இத ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சிடலாங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மக்ரோனி வேக வைக்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கலாம். கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. நான் 250 கிராம் மக்ரோனி எடுத்துருக்கேன் இதை செய்கிறதுக்கு. போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் வச்சுக்கலாம். 100 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கப் ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கப் கேப்சிகம் போட்டுக்கோங்க. ஒரு கப் பீன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு கப் கேரட் போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, மல்லித்தூள் இது மூணுமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.